ஓசூர் அரசமர்த்தடி ஸ்ரீ சுந்தர விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி திருவிழா 1008 சங்கபிஷேகங்களுடன் வழிபாடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தேர்பேட்டையில் அமைந்துள்ள அரசமர்த்தடியில் ஸ்ரீ சுந்தர விநாயகர் திருக்கோவில் விநாயகர் சதுர்த்தி உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் 1008 சங்கபிஷேகம் விநாயகருக்கு செய்து வழிபாடுகள் நடைபெற்றன. கடந்த 27ஆம் தேதி என்று துவங்கி உற்சவத்தில் விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 108 மூல மந்திர ஹோமம் நடைபெற்றது. இதனையடுத்து கலசாபிஷேகமும் விநாயகருக்கு வெள்ளிக்கவசம் சாத்தப்படியும் நடைபெற்றது. பின்னர் வெள்ளிக்கிழமை மாலை கலச பூஜை மற்றும் வேதிகார்ச்சனை நடைபெற்றது. 1008 சங்கு பூஜை மூலமாக மந்திர ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சியின் முக்கிய நாளான இன்று விநாயகர் பூஜை, புண்ணியாக வசனம், கலச பூஜை ஆகியவை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 108 மூல மந்திர ஹோமம் மற்றும் பூர்ணாகுதி செலுத்தி யாகமானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 1008 சங்கபிஷேகம் விநாயக பெருமானுக்கு செய்யப்பட்டு கலசாபிஷேகமும் செய்யப்பட்டது. பின்னர் விநாயக பெருமான் வெள்ளிக்கவசம் அணிந்து எழுந்தறிந்து காட்சி தந்தார். இதில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். பூஜையில் வைக்கப்பட்டிருந்த 1008 சங்குகளை கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. श्री सुंदर विघ्नेश्वर बालनार्पिणं शरणं विद्यादे वेदिकदाचनेति यस्साज्य समिद्भिर्यदति स सर्वं लभते। ॐ शान्ति शान्ति शान्तिः। लंबोदराय एकदन्ताय विराजने Hare
आशिषम् सत्यमवादि என்னன்னு சொல்றீங்க இப்ப வாங்க பார்வதிபதையே அரர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒசூர் மாநகரில் தேர்பேட்டையில் பார்த்தீங்கன்னா அரச மரத்துக்கு கீழே விநாயகருக்கு எல்லா ஊர்லேயும் ஒசூரில் பார்த்தீங்கன்னா 108 சங்காபிஷேகம் நடக்கும். கட்டி 1008 சங்கு வச்சு சங்குல அபிஷேகம் பண்ணி அந்த சங்கை எல்லாருக்குமே தானமாக கொடுத்தோம். நேற்று பூர்வாங்கமாக நேற்று சாயங்காலம் புண்ணியாகவாதனம் மகா கணபதி ஹோமெல்லாம் முடித்து நைட்டு மகா கணபதி மூலமந்திர ஹோமம் பண்ணோம். காலம்பரை சகஸ்ரநாம ஹோமம் பண்ணிவிட்டு அந்த சங்காபிஷேகம் பண்ண 1008 சங்களையும் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த சங்கை பிரசாதமாக கொடுத்தோம். மகாதீபா நடைபெறுது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடல்லேருந்து நமக்கு எல்லா சங்கம் கிடைக்குது. இந்த சங்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவாமி ரூமில் வச்சுட்டு நைட்டு ஜலம் வாத்து வச்சுட்டு மறுநாள் காலத்தால் வெறும் வயதில் அந்த சங்கு தண்ணியை குடிச்சோம்னா 48 நாள் குடிச்சோம்னா நம்ம உடம்புல இருக்க வியாதி போவோன்றது ஒரு ஐதீகம். மகாலட்சுமிக்கு உகந்தது சங்கு, மகாவிஷ்ணுக்கு உகந்தது சங்கு. பூஜையாகவும் பயன்படுத்தலாம். அந்த சங்கு தண்ணி நம்ம சாப்பிட்டா உடம்பு நல்லது. கோவிலேருந்து நமக்கு கிடைக்குதுன்னும் போது ரொம்ப பெருமையான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சங்காபிஷேகம் பண்ணுவாங்க. 108 சங்கு தான் பார்த்துருப்பீங்க. 1008 சங்கு பெரிய பெரிய சிவாலயத்தில் நடக்கும், எல்லாமே நடக்கும். நீங்கள் நம்ம தேர்பேட்டையில் இந்த சின்ன கோயிலுன்னு சொல்ல முடியாது. இது இப்போ பெரிய கோயில். இப்போ தேர்பேட்டைக்கு பெரிய கோயிலில் 1008 சங்கு நாங்கள் நினச்சி பார்க்கல. எல்லாம் அண்ணா உதவினால எல்லாம் நேரத்துலேருந்து சிறப்பாக பண்ணோம். என் பேர் தியாகராஜ தீட்சிதர், பாகலூர்.